லைவ்ல பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு இதுதான் போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரோமோ விட்டுருந்தாங்க. சௌந்தர்யா வந்து ரோஸ்டிங் பண்ற மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே பாய்ஸ் டீம்லாம் லைனா நிக்க வச்சு அது மாதிரி ரோஸ்டிங் பண்ற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து பயங்கரமா வந்து அது வந்து பயங்கரமா வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, பயங்கரமா வந்து ஓப்பனா எல்லாமே பேசியிருந்தாங்க சௌந்தர்யா. இது எதனாலனா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இதை வந்து சௌந்தர்யா கொடுத்திருந்தாங்க. சௌந்தர்யாக்கு என்ன அது ஒரு பனிஷ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட் எல்லாருமே ஒரு பாரபட்சமே பார்க்காம வந்து சௌந்தர்யா அண்ட் சிவகுமார் ரெண்டு பத்தி வச்சு பேசணும், திட்டணும், விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா அது நடக்குதுன்னா பசர் டு பசர் அடிக்கும்போது உள்ள வரணும், பசர் அடிக்கும்போது போயிடணும், மறுபடியும் பசர் அடிப்பாங்க. அது மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போயிடணும். அந்த மாதிரி தான் இருக்கும். யார் வேணா சொல்லலாம், அதுல சொல்லாமே இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் முடியும் ஆனா எல்லாருமே வந்துட்டு சொல்லிடணும் அப்படிங்கிறது தான் இதுல ஒண்ணு. இது மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் போயிட்டு இருக்கும்போது வந்து இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பசர் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே தட்டுகள் இருக்கு. இன்னும் டாஸ்க் கொடுக்கல. அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து டாஸ்க் கொடுக்கணும். அந்த டாஸ்க்ல வந்துட்டு தான் அந்த ஒரு ப்ரோமோல நடந்தது இருக்கு. ஏன்னா ரோஸ்டிங் பண்ணாங்களா, அது எப்படி ப்ரோமோ நடந்துச்சுன்னா உங்களை பத்தி எனக்கு வந்துட்டு ஒண்ணு சொல்லணும், உங்களை பத்தி டைரக்டா உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இது வந்து செம்மையா தான் இருந்துச்சு. சொல்லும்போது என்னென்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விசால் வந்து மூஞ்சுக்கு முன்னாடி பேச மாட்டேங்கிற, மூஞ்சுக்கு பின்னாடி போயிட்டு பேசுற. அதுக்கப்புறம் வந்துட்டு ராயனை வந்துட்டு நீ வந்து என்ன பண்றனா ஒரு எப்படின்னா ஒரு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருக்கேன், இங்கிட்ட அப்படியே ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அருணை பாத்தீங்கன்னா வந்துட்டு நீ மார்க்கிங் பண்ணிட்டு அடுத்தவங்களே அப்படியே ரொம்ப ட்ரிகர் பண்ணி அடுத்தவங்க உன்னை மார்க்கிங் பண்ற மாதிரி வந்துட்டு அப்படியே மாத்திர அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனந்தி வந்துட்டு நீ வளன்னு கொலன்னு பேசிட்டே இருக்க, நீ 4 மணி நேரமா நீ எப்படிதான் பேசிட்டு இருக்கியோ தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரஞ்சித், நீங்க ஸ்வீட்டா இருக்கனால வந்துட்டு உங்க ஏறி வந்துட்டு மிதிக்கிறாங்க உங்க டீம், நீங்க எப்ப மிதிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை ஒண்ணு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ராணவ் வந்துட்டு உன்னை வந்து அவங்க டீம்ல வந்து எல்லாம் பில்டப் பண்ணி பெரிய ஆள் ஆக்கி விட்டுறாங்க. ஆனா நீ பில்டப் பண்றதே வேஸ்ட். அவங்க வந்து சும்மா உன்னை பெரிய ஆளா காமிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி வந்துட்டு நீ எல்லாமே நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், நீ எல்லாமே சொல்ற எல்லாமே கரெக்டா பண்ற, ஆனா அதை மூஞ்சுக்கு முன்னாடி போயிட்டு சொல்ல வேண்டியதானே, அது மூஞ்சுக்கு முன்னாடி போயிட்டு சொன்னீங்கன்னாவே அது கரெக்டா போயிருமே, டிஸ்கஷன்ல வந்துட்டு கரெக்டா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க முன்னாடி போய் சொல்லி டிஸ்கஷன் பண்ணிக்க, அடுத்தவங்களை போய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை சொல்றாங்க. முத்துக்குமார் வந்து நீ ஷோவை பேசி நல்லா தூக்கிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அப்படிலாம் இல்ல, நீ வந்து எப்படின்னா நார்மலா வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. அது வந்துட்டு ரொம்ப கேவலமா வந்துட்டு நீ ஒரு டிசிஷன், நீ எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்ட், நான் பேசுறதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் வந்துட்டு உங்க கேம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நேர்மையாவே இல்ல, எப்படின்னா நேர்மையா இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க, ஆனா அந்த கேம் வந்துட்டு சுத்தமா நேர்மையா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சிவகுமார் என்னன்னா ரொம்ப வந்துட்டு பயப்படுறீங்க, நானும் ஆரம்பத்துல பயந்துட்டு தான் இருந்தேன், அதே மாதிரிதான் நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க, அதுல இருந்து வெளியில வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்துக்குமே பயங்கரமா ரோஸ்டிங் பண்ணாங்க. இதுல வந்து விஜய் விசாலா இருக்கட்டும், முத்துவா இருக்கட்டும், அண்ட் எப்படின்னா நம்ம தீபக்கா இருக்கட்டும், தீபக்லாம் ரெஸ்பெக்ட் முக்கியம், மேனஸ் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய அவங்களையும் சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அந்த ரோஸ்டிங் வந்துட்டு இவங்க வந்துட்டு எப்படின்னா இப்ப அந்த ஒரு பிக் பாஸ் சொன்ன ரோஸ்டிங் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு அது ஒரு ஸ்டெப் முடிஞ்சு ஒரு பஜார் முடிஞ்சிருக்கு. அடுத்த பஜார் நடக்கும்போது அடுத்த பஜாருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு இது நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க பயங்கரமா ரோஸ்டிங் பண்ணுவாங்களா இல்ல வந்து எப்படி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் விஜய் விசால் வந்து வெளியில போய் சொல்றாரு, இது வந்துட்டு அவங்க நல்ல பிளான்ரா, நம்ம ஏதாச்சும் இவங்க இப்படி ரோஸ்டிங் பண்ணிட்டு அவங்க நம்மளை பத்தி ரொம்ப அவங்கள பத்தி நமக்கு ரொம்ப கேவலமா பேசி அது வெளியில ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கறக்காண்டி அவங்க எல்லாம் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விசால் வந்து ஓப்பனா அடிச்சு விட்டுறாரு. இந்த மாதிரி இதை வந்து இது விட்டுருங்க, இது ஒரு டாஸ்க், இதை அப்படியே மறைச்சிருங்க, இதை வச்சு நீங்க அங்க போய் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் இதுதான் வந்துட்டு இந்த ஒரு லைவ்ல வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்டிங் வந்துட்டு இவங்க பண்றது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது விஜய் சேதுபதி சார் வந்து பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.